தங்கச்சி என் தங்கச்சி, தங்கமான தங்கச்சி. கூடவே பிறக்கணும், கூடவே இருக்கணும். தாய் போல நான் காக்கணும் எப்போதுமே. அப்பா, அண்ணன் தங்கச்சி பாசத்தை அடிக்க முடியாது போல இருக்கே. இந்த தங்கச்சி சூப்பர் சூப்பு குடி. என்ன இது சூப்பு மட்டும் இல்ல, இதுல உன் பாசமும் கலந்துருக்குனே. அடியே, பாசம் மட்டும் இல்ல, பச்சை தண்ணியும் கலந்துருக்கு. குடி குடி. தங்கச்சி உனக்காண்டி ஸ்பெஷலா போட சொன்ன சூப்பு, மட்டன் சூப்பு எப்படிமா இருக்கு? டேஸ்டா இருக்கா? இவ வேற கல்லு குத்தி மாதிரி நின்னுட்டு இருக்கல. இப்ப என்ன சொல்ல? உண்மையை சொல்லவா இல்ல பொய்யை சொல்லவா? உண்மையை சொன்னா இவ சிரிப்பாள. எங்க அண்ணன் வேற எனக்குன்னு வாங்கிட்டு வந்திருக்கா ஸ்பெஷல் சூப்பு. இவளுக்குன்னு ஒரு சொட்டு கூட குடுக்கல. இப்போ இவளுக்கு கொண்டாட்டமா இருக்குமா நான் உண்மையை சொன்னா? என்னன்னு கேட்ட சூப்பு எப்படி இருக்குன்னா? ஏனே இந்த உலகத்துல இப்படி ஒரு சூப்பு நான் பார்த்தது இல்ல, குடிச்சது இல்லனே. ஆமா, நான் என்ன பொய்ய சொல்றேன்? எங்க அண்ணன் வாங்கிட்டு வந்த சூப்பு இருக்க சூப்பு, இது சூப்பர் சூப் இல்ல, சூப்பரா சூப்பர் 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 சூப்பு. குடிக்க குடிக்க கொண்டாங்க அந்த அளவுக்கு டேஸ்டா இருந்தா பாத்துக்கியா? குடிக்கிறதுதானே இருக்கு. ராதிகா, நான் குடிச்சிட்டேன். உனக்கும் நான் சொல்லும் போது ஆசையா இருக்கும்ல இந்த சூப்பு குடிக்கணும்னு. உன்னை பாக்க வச்சு குடிக்கிறதுக்கு எனக்கு மனசே இல்ல. வாங்கிக்க, குடி. எனக்கு வேண்டாம், நீங்க தான் மாசமா இருக்கீங்க. அதுவும் இல்லாம உங்க அண்ணன் ஸ்பெஷலா அன்பா வாங்கிட்டு வந்த சூப்பாக்கும் ஒரு சொட்டு இல்லாம நீங்க தான் மடக்கு மடக்குன்னு குடிக்கணும். குடிங்க. தங்கச்சி என் மேல பாசம் இருக்குன்னா குடி எவ்வளத்தையும். இவன் வேற பாசத்துல பொங்கிட்டு இருக்கான். சூப்புல தண்ணி கலந்தானா இல்ல தண்ணியில சூப்ப கலந்தானா தெரியலையே. ஒரு மடக்கு குடிச்சோடனே வயித்துல இருக்க குடல்லாம் வெளியில வந்துரும் போல இருக்கு. அப்படிலாம் இருக்கு. இது எப்படி குடிச்சு முடிக்க? ஏத்தா வந்துட்டீங்களா? உங்களுக்காண்டிதான் பாதி சூப்பு குடிச்சு போட்டு மீதி சூப்பு வச்சிருக்கேன். குடிக்கத்தா. நாங்கெல்லாம் பச்சை தண்ணியை குடிச்சிட்டு பல்ல குத்துவோம். இதுல மட்டன் சூப்பு கிடைச்சிருக்கு, விட்டுறாமா? நல்ல வேளை, ஜஸ்ட் மிஸ். மச்சான் உங்களுக்கு என்னாச்சு? பயப்படாதீங்க. மட்டன் சூப் டேஸ்ட்லயே மயங்கிட்டாரு. அவ்வளவு டேஸ்ட் மட்டன் சூப். அப்படிதானே நீ? ஆமானே, ஆமா, அந்த டேஸ்ட்லயே மயங்கிட்டாருனே. அவ்வளவு டேஸ்ட். தங்கச்சி நானும் என்னவோ ஏதான் பயந்துட்டேன். தங்கச்சி நான் மச்சனை கூட்டு போய் படுக்க வைக்கட்டுமா? வேண்டானே, அவரே தெளிஞ்சோட எந்திரிச்சிருவாரு. அடி வெளியில கொஞ்சம் போண்டி இருக்கு. எது காய்கறி எதுவும் அங்கண்டி இருக்கா? ஒரு ரவுண்ட் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாரே. எங்க அம்மையை பார்க்கல காலையில இருந்து. ஒரு மாதிரி வரதுக்கு இருக்கு பிடிச்சாப்ல. போயிட்டு மெதுவா வா. என்னது மெதுவா வரணுமா? அப்ப நம்ம இல்லாத சமயம் ஏதோ கோல்மால் பண்ண போறா. எந்த கோல்மாலா இருந்தாலும் சரிதான், இந்த நாட்டுக்கிட்ட நடக்காதடி. எந்திரிக்கங்க. பாவ பச்சைப்புள்ள மாதிரி ஓடியே வந்து வாங்கி மடக்கு மடக்கு குடிச்சாரு, சாஞ்சிட்டாரு. ஏத்தா கண்ணை முழிச்சு பாருங்கத்தா. வேற வழி இல்லாம உங்ககிட்ட கொடுத்துட்டேன். நல்லா இருந்தா உங்ககிட்ட கொடுப்பறேன்னா. நான் எங்க இருக்கேன்? வேற எங்க இருப்பிய? அமேசான் காட்டுலயே இருப்பிய? நம்ம வீட்ல தான் இருக்கீங்க. எங்க உங்களுக்கு ஞாபகம் எல்லாம் இருக்கலங்க? மட்டன் சூப்பு குடிச்சு உங்களுக்கு ஞாபகம் மறதி ஆயிட்டா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, எல்லாம் நல்லதா இருக்கேன். கை தாங்கலாம் கூட்டிட்டு போ. கை கால்லாம் ஒரு மாதிரி படபடான்னு வருது. பாத்துக்க, கீழே விழுந்து மண்டைய உடைச்சிராதீங்க. பாத்து போங்க. கண்ண மூடி நல்லா தூங்குங்க, எல்லாம் சரியாயிரும். ஐயா, பத்திரத்தை படிச்சுட்டு இங்கனே போட்டு போயிருக்கேன். எங்க அம்மா மட்டும் கண்டா என்ன கொன்னே போடுவா. பத்திரமா எடுத்து வைக்கணும். இதுலதான் என் வாழ்க்கையே அடங்கி இருக்கு. எடி நீலாம்பரி, இவன் உள்ள வா, அங்கதான் இருக்கேன். எடி இந்த பத்திரத்தை உள்ள எடுத்து வைக்கலையேடி. கொஞ்சம் நாளா எடுத்து படிச்சிட்டு இருந்தானமா, அத கட்டிலே வச்சிட்டு போயிட்டேன். அத இப்ப எடுத்து பத்திரமா டங்கு பெட்டிக்குள்ள வைக்கலாம்னு இருக்கேன். கூறு கட்டவள, நான் தந்த நேரம் காணுமா? நீ எடுத்து வைக்காமல இருக்கேன்னா உங்க அண்ணிக்காரிக்கு மட்டும் தெரிஞ்சிருச்சுக்க, அவ்வளவுதான் ஆடு ஆடுன்னு ஆடி போடுவா. எனக்கு இருக்கதே 5-6 முடி. அந்த 5-6 முடிய ஆஞ்சிட்டு விட்டுருவா. பத்திரத்தை எடுத்து உள்ள வச்சு பூட்டிட்டி. சரிம்மா, கோவப்படாத. பத்திரத்தை உள்ள வைக்கதான் ரெங்கு பெட்டி எடுத்து வந்திருக்கேன்னு சொன்னோம்லாமா, இப்பவே எடுத்து உள்ள பூட்டி வச்சிருந்தேம்மா. இங்கட அப்படி வச்சிட்டு போயிடாத. பீரோக்குள்ள கொண்டு வச்சு பீரோவை பூட்டி சாவி எடுத்து இடுப்புல சொருவிக்கா. சரிம்மா, இதே மாதிரி நிறைய பத்திரம் கிடைக்கிறேன்னு சொல்லி என்ன வாழ்த்துமா. அட கூறுகிட்டவள, என்கிட்ட இருந்தது இந்த ஒரு பத்திரம் தான். தந்தாச்சு அடிங்க. வேற எங்க இருந்து களவாங்க போவ? சரிம்மா, இப்ப இல்லனாலும் பின்னால்கள்ல நான் எப்படியாவது சம்பாதிச்சு எடுத்து நிறைய பத்திரம் வாங்கி குவிச்சிருவோம்மா. சரி, உள்ள கொண்டு போய் பத்திரமா வெயிட்டி போட்டி. ஆமா, எம்டி மரும இப்படி கிடந்து உறங்கிட்டு கிடக்காரு. அது ஒண்ணு இல்லம்மா, கொஞ்சம் அசதியா இருக்கான், அதான் தூங்கிட்டு இருக்காரு. ஏம்மா, அப்பாவை கனவுல வந்தா சொல்லிருவேம்மா, பத்திரத்தை அம்மா என்கிட்ட தந்துட்டா நீங்க சந்தோஷமா இருக்கீங்க, உங்க ஆத்மா சாந்தி அடையட்டும் சொல்லிருவேன். சரிமாக்கா, பத்திரத்தை தந்துட்டு கடைசி வரைக்கும் எனக்கு ஒரு உருண்டை கஞ்சியாவது ஊத்துவில்லாட்டி? கஞ்சி நம்ம கஞ்சி 6 வகை சுவையோட பாயசம் பப்படத்தோட டெய்லி உனக்கு சோறு தான் போடுவேன் பாத்துக்கா. நீ சொன்ன ஒரு வார்த்தையே போதும்டி, எனக்கு மனசெல்லாம் குளிர்ந்து போச்சு. சரி, பத்திரமா கொண்டு வை. நான் போய் கொஞ்சம் காப்பியை போட்டு குடிக்க போறேன். நகை சொத்துன்னு ஒண்ணு விடாம உறுதியாச்சு. இனி அந்த சில்வெண்டுக்கு கோவிந்தா கோவிந்தா. இனி நம்ம வாசல சோறை தின்னுட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்து டயர்ட் ஆக வேண்டியதா. வாங்கம்மா வாங்க, வெயிலுக்கு எதமான இளநீ நொங்கு சர்பத்து எல்லாம் இருக்கு. ஓடியாங்க. தம்பி, எனக்கு ஒரு சில்லுன்னு ஒரு நொங்கு சர்பத்து போடு. ஏக்கா, உனக்கு என்ன வேணும்?
எடி எனக்கு நொங்கு சர்பத்து தான். நாலுபடி ஏக்கா, நாலுபடி காணலக்கா. ஏ பாவி மக்கா, பைக் கிட்ட ஆள காணல, இங்கடி வரல போ. ஏக்கா, நாலுபடி நம்ம பைக் விட்டு இறங்கும்போது இறங்குச்சுலக்கா பின்னாலே. ஆமாடி இறங்குனா ஆள காணலையே இப்போ. ஏக்கா, உன் புருஷனுக்கு என்னக்கா பதில் சொல்லுவே? கடவுளே, இது எங்க ஒளிச்சு போச்சுன்னு தெரியலையே. ஒருவேளை யார கடத்திட்டு போயிருப்பாளோ? ஆட நீ வரக்கா, கடத்திட்டு போனவன் சாவதுக்கா. அதுவும் சரிதான். சம எங்க வந்தாலும் இந்த நாலு முடியால சீரழிவுதான். எங்க போய் தொலைஞ்சுன்னு தெரியல, எங்க போய் தேடி கொண்டாட. எக்கோ எக்க நீங்க தேடுற ஆளு அதான்னு பாருங்க. எக்கோ, நாலுபடி குரங்கு சட்டையை பண்ண ஆரம்பிச்சுட்டுக்கோ. இன்னைக்கு நம்ம எல்லாரும் உள்ளதான் போறோம். இது போட்டி என்ன எதுல போய் பாருடி. ஏ கடவுளே, நாலுபடி என்ன இதெல்லாம்? என்ன இதெல்லாம்? எல்லாம் ஒன்னாலதான். என்னடி சொல்லி பார்த்து வச்சிருக்க? அங்க பாருடி, நடு ரோட்ல குறுக்க உட்கார்ந்திருக்க. அவ்வளவு வண்டி எம்மா எவ்வளவு நிக்கி. ஏக்கா, நான் ஒண்ணு செய்ய முடியாதுக்கா, எல்லாம் இவளாலதான். நாலுபடி நடு ரோடு பார்க்க மாட்டே, தூக்கி போட்டு சம்டி போடுவேன். உனக்கு சம்டதானே செய்யணும். இங்க சம்டு, இங்க சம்டு. கடவுளே, ஒன்னால ஒரு சுண்டு வரல கூட என் மேல வைக்க முடியாது. இப்ப என்ன செய்யணும்? பிரியாணி வாங்கிதா, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, ஏதாவது ஒண்ணு வாங்கிதா. அட கூறுகட்ட குக்கரே, இதுக்கு போய் நடு ரோட்ல உட்கார்ந்திருக்கிய? வரும்போது என்ன சொன்ன? சிக்கன் பிரியாணி வாங்கி தரேன்னு சொன்ன, மட்டன் பிரியாணி வாங்கி தரேன்னு சொன்ன. கடைசி ஒண்ணுக்கு இல்லாத கடையில கொண்டு போய் விட்டுருக்க. கரும்பு ஜூஸ், இளநீ இதெல்லாம் யாரு குடிப்பா? ஓ, இதுக்கு தான் இப்படி நடு ரோட்ல உட்கார்ந்திருக்கீங்களா? தம்பி, எல்லாரும் என்ன ஆர்டர் பண்ணிருக்காங்களோ அதே மாதிரி எனக்கு ஒரு கப்பு தந்துரு. நாலுபடி இன்னைக்கு வீட்டுக்கு போறடா, மொத வேலை சிக்கன் பிரியாணி பண்ணத வேலை தான். இன்னைக்கு காலையில என் வீட்டுக்காரர் சிக்கன் வாங்கி வந்துட்டு தான் போயிருக்காரு. ஆமாடி, கடையில தின்னா எவ்வளவு துட்டாகும். அதை கொண்டு போய் நம்ம வீட்டுல ஒரு கிலோ அரிசியை வாங்கி பொங்கணும் வச்சுக்கியா, அம்மா அம்மான்னு குண்டா நிறைய பிரியாணி வந்துடும். மத்தியானமும் செலிக்க திண்டு ராத்திரிக்கு மிச்சம் கிடக்கும். எல்லாரும் ராத்திரிக்கு ஒரு ரவுண்டு கட்டிடலாம். என் நாத்து வேற, எப்ப நீ பிரியாணி செய்வியா, எண்ணி எப்ப செய்வியன்னு பூட்டி போட்ட பூனை மாதிரி என்னையே சுத்தி வாரா. அதை இன்னைக்கு செய்வேன்னு சொல்லியிருக்கேன். வந்துருவா. எப்படி வீட்டுல போனோன்னு டக்குன்னு செய்து எடுத்து வச்சிட வேண்டியதான். அதனாலதான் நாலுபடி இப்ப ஹோட்டல்ல போய் சாப்பிடல. மத்தியானமும் சாப்பிட்டு நைட்டு சாப்பிடலாம். எங்க வீட்டுக்கு வந்துருங்க. அட பாவி, இந்த விவரத்தை முதல்ல சொல்லி தொலைச்சிருக்கலாம்ல. நான் வேற வெனவோல நடு ரோட்ல வேகாத வெயில போய் உட்கார்ந்துட்டேன். பேக்கெல்லாம் அப்படி வெந்துட்டு. இவ இருக்கு இந்த நேரத்துல போன் போடுறதுன்னு தெரியலையே. இக்க யாருக்கா? ஏடிய மைனிகாரி தம்பி போன் போடுறதா என்னன்னு தெரியல. பக்கத்து தெருல தானே அவ வீடு இருக்கு. சரி, என்ன யாரு கேளு. ஹலோ மைனி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் மைனி, நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் மைனி. என்ன திடுதுப்புன்னு போன் போட்டுருக்கீங்க? எங்க அம்மா கிட்ட கொஞ்சம் பேசணும். அதான் போன் போட்டு பார்த்தேன், போனே போக மாட்டேங்குது. ஒரே நாட்டுச்சுன்னு வந்துகிட்டே இருக்கு. சரி, அதான் வீட்டுல இருந்தானா கொஞ்சம் போன கொடுக்க மைனியான்னு சொல்லி சொல்லலான்ட்டு தான் போன் போட்டேன். மைனி, நீங்க எங்க இருக்கீங்க? வீட்டுல இருக்கீங்களா இல்ல வெளியில எங்க இருக்கீங்களா? உங்க தெருக்கு பக்கத்துல தான் நான் இருக்கேன். எங்க தெருக்கு பக்கத்துலயா? ஆமா மைனி, பக்கத்துல ஒரு கடையில நொங்கு சர்பத்து குடிச்சிட்டு இருக்கேன். ஆனால மைனி, அவங்க பாசம்லாம் அவ்வளவுதான். எங்க தெருக்கு பக்கத்து தெரு வர வந்துகிட்டு எங்க வீட்டுக்கு வரதுக்கு இல்லாம எங்க நின்று கரும்பு ஜூஸ் குடிக்க, நொங்கு சர்பத்து குடிக்க அப்படி சொல்லிட்டு இருக்கீங்களா? நல்ல ஆள் தான் நீங்க. வரலான்னு நினைச்சேன், கொஞ்சம் வீட்டுல சுவாலி இருக்கு. எங்க நிக்கன்னு சொல்லுங்க. என் மோவனை போன் போட்டு வர சொல்லுங்க, அதுல பைக்கை கொண்டுட்டு வருமா. நீங்க அதுல பைக்ல வந்துருங்க. ஐயா மைனியா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நானே வாரேன், நடந்து வந்துருவேன். நடந்து வர தூரத்துல தானே இருக்கு. மருமோனை போட்டு கஷ்டப்படுத்திட்டு இருக்காதியா. சரி மைனியா, வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. எங்க மைனி வீடு பக்கத்து தெருல தானே இருக்கு. ஏன் போன் போட்டு வர கூப்பிடுதா? சரி, போயிட்டு வரம்டி ஒரு நட. இல்லன்னு வச்சுக்கியா, எங்க வீட்டுக்கு வந்தானா உங்க வீட்டுக்கு நான் மட்டும் வரேன், நீங்க எங்க வீட்டுக்கு வர மாட்டியா, அப்படி இப்படிம்பா. எதுக்குக்கா பேசாம இங்க நிக்கன்னு சொன்ன? வீட்டுல இருக்க அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி சமாளிச்சிருக்க வேண்டியதானே. நீ இப்ப சொன்னது நல்லதானே வாங்கன்னு கூப்பிடுதா? அதுக்கு இல்லாட்டி ஒரு பாசத்தோட கூப்பிடுதால போயிட்டு வந்துடுறேன்னா. சரி, அப்போ வா, இஷ்டம். சரி, நொங்கு சர்பத்தை குடிச்சிட்டு போப்போம். போயிட்டாரு, நீங்க பார்த்து பதனமா போங்க. என்ன சரிக்கா. நாங்களும் என்னென்னமோ பண்ணி பார்த்தாச்சுக்கா, ஒரு கதைக்கு ஆக மாட்டுக்கு. என்னக்கா செய்ய? ஒரு நிமிஷம் இருக்கா, என் மர்மோளை எங்க இருக்கான்னு தேடி பார்க்க போன் அடிக்கேன். மர்மோளை, நம்ம வெள்ளை மக்கள் உசுறு வாங்க இருந்தா சீக்கிரம் எங்க இருந்தாலும் பறந்து வா. மர்மோளை, நாலுபடி சிரிக்காதிய. என் மாமியா கிளம்பி பார்த்தா நம்ம ரெண்டு பேரும் கொன்னே போடுவா. அப்படியே முகத்து ஒரு மாதிரி சோகமா வச்சுக்கிட்டு மாதிரி மூச்சு வச்சுக்கிடுங்க. என்னது இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு? மர்மோளை, நாங்க ரெண்டு பேரும் குட்டிகரனா அடிச்சு பார்த்துட்டோம், ஒண்ணு நடக்கல. மர்மோளை, குண்டாவை எடுக்க முடியல. மர்மோளை, ஏதாவது செய்ய. மர்மோளை, எங்க ஃப்ரெண்டுக்கு உசுறு வகையில தான் இருக்கு. சீக்கிரம் அந்த குண்டாவை எடுமா. அது ரெண்டு பேரும் தள்ளிடுங்க. நானும் 4 மணி சேர்ந்து ட்ரை பண்ணி பாக்கோம். அப்படி சொல்லாத மர்மோளை, எப்படியாவது எடுத்துதான் தீரணும். வெள்ளைமாச்சி, எடுக்க முடியலடா. பேசாம கண்ணுக்கு 2 வாட்டை, மூக்குக்கு 1 வாட்டை, வாய்க்கு 1 வாட்டை போட்டுட்டோமா? நல்லா இருப்ப தாயே, நான் உதவியை மட்டும் செஞ்சா நான் மறக்கவே மாட்டேன். எப்படியாவது குண்டாவை எடுத்து விட்டுரு. அப்படி கண்ணுக்கு 2 வாட்டெல்லாம் போட்டு விட்டுறாத. என் ஜாலி சுத்தமாயிரு என் வாழ்க்கையே. சரி, கவலைப்படாதீங்க. எப்படியோ நாங்க கர கஷ்டப்பட்டு எடுக்க முயற்சி படுறோம். அதுக்கப்புறம் கடவுள் விட்ட வழி. எதை பஞ்சு பட்டி தள்ளிக்கோங்க. அப்படி ரெடின்னு சொன்னா குண்டாவை பிடிச்சி இழுக்கணும். நான் வெள்ளையமா கிளவியை பிடிச்சி இழுப்பேன். சின்ன பண்ணு, சூப்பர். சக்சஸ், சக்சஸ். சின்ன பண்ணு, நம்ம ஜெயிச்சிட்டோம். நம்ம ஜெயிச்சிட்டோம். எது எப்படியோ
நமக்கு ஒரு குண்டா கிடைச்சது. சின்ன பொண்ணு சிக்கன் பிரியாணி செஞ்சுச்சு என்ன போன்